நிறைய வீடுகள் புதுசு புதுசாக கட்டப்பட்டிருக்கு. திடீரென்று மழை வந்து குழப்புற மாதிரி 2 சம்பவங்கள் நடந்தது. தொடர்ச்சியாக அந்த வரிசைக்கு பாருங்க, நிறைய பாலம் மாதிரியான அமைப்பு இருக்குது. அவ்வளோ பெரிய ஆலமரம் பார்த்தீங்க. ஊர் பதிவு செய்யும் போது குறைந்தது 4 மணித்தியாலங்களாவது தேவைப்படும். நல்ல வடிவ அலங்கரிச்சிருக்கிறார்கள் இந்த வீட்டு பகுதி. இந்த வறுமையா இருக்கிற காணிகளினுடைய விலையெல்லாம் நெருப்பு விலை. ஏனடா சகிந்து வந்து கொச்சுவிக்கவும் போன வேற 2 வரிசைக்கு தேக்க மரம் நடப்பட்டிருக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இன்றைக்கு இது ஊர்காணொலியாக இருக்குமோன்னு யோசிப்பீங்கள். இது ஒரு ஊர்காணொலி மாதிரி தான், ஆனாலும் முழுமையான ஒரு ஊர்காணொலி மாதிரியான உணர்வை உங்களுக்கு தராது. நிறைய பேர் எதிர்பார்க்கிறது ஊர்காணொலிகள். உண்மையிலேயே இந்த மழையுடனான சூழ்நிலை, வானிலை சரி பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகு எங்களால் அந்த ஊர்காணொலியை பதிவு செய்ய முடியலை. காரணம், ஒரு ஊர் பதிவு செய்யும் போது குறைந்தது 4 மணித்தியாலங்களாவது தேவைப்படும். அதைத்தான் நாங்கள் குறைந்தது ஒரு 20-25 நிமிடத்தில் சுருக்கி உங்களுக்கு தாரோம். எனவே அவ்வளவு நேரம் தேவைப்படுற அந்த காணொலியை பதிவு செய்ய போகும்போது திடீரென்று மழை வந்து குழப்புற மாதிரி 2 சம்பவங்கள் நடந்தது. அதனால் அதை தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கிறோம். அதை விட இப்போ கொஞ்சம் வெளிச்சிருந்தாலும் கூட இன்றைய நாளில் ஊர்காணொலி பதிவு செய்ய முடியலை. ஏன்னா நாங்கள் இங்கே பெரும்பாலான இடங்களை ஊர்களை பதிவு செய்திருக்கிறோம். அடுத்தது உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாத நிலையில் இருக்குது. மூக்கெல்லாம் அடைச்சி போடுது. மூக்கடைப்படுறதுக்கு என்ன செய்யலாம்ன்றதை சொல்லுங்க. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஒரு வீதியால் பயணம் செய்ய போகிறேன். எனவே ஒரு வீதி பயணத்தை தான் நீங்கள் காணொலியில் பார்க்க போகிறீங்க. எனவே அந்த வீதியால் பயணம் செய்யும் போது அந்த பகுதி எப்படி இருக்குன்றதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த பிரதான வீதி ராசபாதை வீதி. இந்த பக்கம் போனால் நிலாவரை கிணற்றடிக்கு போகலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி திரும்பி நேர போனால் யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு போகலாம். இதில் இருக்கிற சந்தி ராசபாதையில் இருக்கிற இருபாலை சந்தி. இதால் இடப்பக்கம் திரும்பி போனால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் இருக்கிற இருபாலை சந்திக்கு போகலாம். வலப்பக்கம் போனால் கோண்டாவிலுக்கு போகலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எந்த பாதையால் பயணம் செய்ய போகிறீங்க? அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, இதில் இந்த ராசபாதையில் இருக்கிற இருபாலை சந்தியில இருந்து இப்படியே வலப்பக்கம் பயணம் செய்து, வலப்பக்க சந்தி பக்கம் பயணம் செய்து கோண்டாவில் சந்தி ஊடாக அப்படியே பயணம் செய்து உப்புமடம் பிள்ளையார் கோயில் இருக்குத்தானே அங்கே வரைக்கும், அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதி வரைக்கும் பயணம் செய்ய போகிறேன். எனக்கு தெரிந்து இதில் இருந்து அந்த சந்தை 3.3 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. நாங்கள் முடிந்த அளவு இந்த காணொலியை வெட்டாமல் கொத்தாமல் உங்களுடைய பார்வைக்கு தாரம் எப்படி இந்த இடம் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, பவனீசன் நீங்கள் கோண்டாவில் என்ற காணொலி போடலைண்டு. சத்தியமாக சொல்கிறேன், கோண்டாவில் என்ற ஊரை நான் காணொலி பதிவு செய்து போட்டிருக்கிறேன். பவனீசன் கோண்டாவில் என்று தேடினா நீங்கள் அந்த ஊரை காணொலியாக பார்க்கலாம். எனவே இந்த காணொலியில் நாங்கள் பயணம் செய்யும் போது கோண்டாவில் சந்தி பகுதியையும் 4 பக்கமும் போய் கொஞ்சம் தூரம் போய் காட்டி விடுறேன். அதுக்கு பிறகு நாங்கள் நேராக போகிறது உப்புமடம் பிள்ளையார் கோயில் அடிக்கி. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். உண்மையிலே இந்த ராசபாதை முன்பு இருந்ததை விட இப்போ பெரிய அளவில் வாகன போக்குவரத்து. இப்போ நாங்கள் இதால் வலப்பக்கம் போக போகிறோம். சரியா, இதால் தான் இந்த வீதியால் நேர பயணம் செய்து முதல் கோண்டாவில் சந்திக்கு போவோம். 1.2 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே திக்கு திக்கான வீடுகள், அதை விட தோட்ட நிலங்களை பார்க்க முடியுது. அடுத்தது இந்த பகுதியில் வாகன திருத்தும் கடைகள் வந்து நிறையவே இருக்குது. அதில் பாருங்க ஒரு வாகனம் திருத்துகிற கடை. சரி, அதே மாதிரி இந்த இடப்பக்கம் தான் பாருங்க கொஞ்சம் பின்னுக்கு அதுலேயும் இருக்கு அவங்களால. அதே மாதிரி இதில் இருக்குது. இப்போ இது ஒரு வளர்ச்சி அடைந்து வர இடம். எனக்கு இதனுடைய பகுதி தான் இதென்று நினைக்கிறேன். சில வேளைகளில் வேறு வேறையாக இருக்கலாம், எனக்கு தெரியல. சரியா, இப்போ நாங்கள் இந்த வீதியால் பயணம் செய்வோம். நாங்கள் முடிந்த அளவு வீதியினுடைய 2 பக்கத்தையும் காட்டி கொண்டு போகிறோம். குறுக்கொழுங்கைகளுக்குள்ளே போகலேன்டா, அதை தவிர்த்து கொள்வது நல்லம். அப்படி போன தொடங்கினா நிறைய இடங்களுக்கு போக வேண்டி வரும். சரி, நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்லிப்பட்டு வந்தேன். வாகனம் திருத்துற கடைகள் இதில் கூட உண்டு. இந்த இதில் இடப்பக்கம் பாருங்க. இந்த அடுத்தது அடுத்தது சரியா, அப்படியே நேர போகும்.
கொஞ்சம் பகுதிக்குள்ளேயே 4-5 கடைகளை பார்க்க முடிஞ்சது. சிலது ஒரே மாதிரி இருக்கோ தெரியல. இதில் பாருங்க, பாம்பிலா, இதில் இருக்கிறது பாம்பிலா சிறப்பு. அதே மாதிரி இடப்பக்கம் இது ஒரு அபிவிருத்தி அடைந்து வார அல்லது நகரமயமாகி வார ஒரு இடம்னு தான் சொல்ல முடியும். அதில் இப்படியே நேர போவோம். இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு போகிறேன். வந்தனன் கோயிலை காட்டாமல் போகக்கூடாது. ஏற்கனவே ஒரு தடவை இங்கே இந்த பகுதியால் போய் காட்டியிருக்கு. சரி, ஒரு முருகன் கோயில், பழனி ஆண்டவர் கோயில் என்று நினைக்கிறேன். அப்படித்தான் அந்த பெயர் பலகை போட்டுருக்குது. எதில் போட்டிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வீதியின் பெயர் பலகையில் அப்படி தான் போட்டிருக்குது. இதில் கோயில் பெயர் நல்ல வடிவான ஒரு முருகன் கோயில் தானே. ஒரு வீதியோரத்தில் இருக்குது. அந்த இதில் இருக்கு பாருங்க, பழனி ஆண்டவர் வீதி. சரியா? இப்போ இந்த கோயிலை பார்த்து கொண்டு வாங்க. வீதியோரத்தில் இருக்கிற வடிவான கோயில். நிறைய வீடுகள் புதுசு புதுசாக கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு வளர்ச்சி அடைந்து வர இடம் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நகரமயமாக கூடுதலாக இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வாகனம் திருத்துறதுக்கு இந்த பகுதியிலேயே இடத்தை தேடிக்கொள்ளலாம். இதில் இடப்பக்கம் பாருங்கோ, 2 வரிசைக்கு தேக்க மரம் நடப்பட்டிருக்குது. உண்மையிலே இதெல்லாம் எவ்வளோ பயனுள்ள செயற்பாடு தெரியுமா? இப்படியான செயற்பாடுகளை செய்கிறது உண்மையிலேயே பயன் தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் அறிஞ்சனான், நீங்கள் தேக்க மரம் வைக்கும்போது அதில் கவனம் எடுக்கணும். நீங்கள் ஒருவேளை அதை காடாக்கத்தான் முயற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால் அது பரவாயில்லை. ஆனால் நீங்கள் அதை வியாபார நோக்கோட அல்லது விளைச்சல் எடுத்து அதை விற்பனை செய்யணுமென்ற நோக்கத்தில் செய்கிறீங்களா, அதுக்கு நீங்கள் நடுறதுக்கு முதலே அனுமதி அந்த அந்த மாதிரி தான் நடுறோம். இது வியாபார நோக்கத்துக்காக மட்டும் நடப்படுதுன்றதை சொல்லி அனுமதி எடுக்கணுமாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் பிறகு மரங்கள் வெட்ட முடியாது. அது காடை அழிக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வரும். ஒரு காடு மாதிரி தான் எதிர்காலத்தில் இருக்கும். அதனால் வியாபார நோக்கமாக செய்கிறீங்களா அதில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். பொச்சு, இந்த பொச்சை பார்க்க எனக்கு தம்பின்னு ஞாபகம் தான் வருது, சகிந்தன். ஏன்னா சகிந்து கொச்சு விற்கவும் போன வேற சித்தவா பேச டே என்ன உனக்கு அப்படி இப்படின்னு சொல்ல அப்போயிலேருந்தே அவனுக்குள்ள அந்த ஒரு வியாபார நோக்கம்ன்றது இருந்தது. சகிந்தும் ஜனோஜனும் உண்மையாக இந்த 2 தம்பியும் ஏதோ ஒரு அந்த தொழில் முயற்சியோடையே இருக்கணும்னு யோசிக்கிறபடியல் 2 பேர். அதில் எனக்கு மகிழ்ச்சி, எப்போவுமே மகிழ்ச்சி இருக்கு. இதில் இடப்பக்கம் பாருங்கோ, குமரன் விளையாட்டுக் கழகம், சிறை குமரன் விளையாட்டுக் கழகம். இந்தா நாங்கள் இப்போ கோண்டாவில் சந்திக்கு வந்துட்டோம். இந்த சந்தியை நெருங்கும் போது பாருங்க, இதில் ஒரு கோயில் இருக்கு. இந்த வீதியினுடைய 2 பக்கங்கள்லையுமே கடை தொகுதிகள் தான். இப்போ நாங்கள் கோண்டாவில் சந்தி, எனக்கு தெரிஞ்சு இது கோண்டாவில் சந்தி முதல் இடப்பக்கம் போய் வருவோம். சரியா? கொஞ்சம் தூரம் போய் வருவோம். நாங்கள் நேராக தான் போகணும். நான் உங்களுக்கு சொன்னால் தானே 2 பக்கமும் போய் காட்டுறேன். இப்போ இடப்பக்கம் பார்த்துக்கொண்டு வாங்கோ. இதில் ஒரு கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில். சரியா? ஏன்னா கத்தினி கன தூரம் போக தேவையில்லை, ஒரு கொஞ்சம் தூரம். இதில் இடப்பக்கம் பாருங்க, இதுலேயும் வாகனம் திருத்துற கடை. எனக்கு தெரிஞ்சு இந்த கோண்டாவில் சந்தியாண்டி நிறைய கடைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். வாகனம் திருத்துற, அது உந்துருளியாக இருக்கலாம், மகிழுந்தாக இருக்கலாம், ஒவ்வொரு வாகனங்களுக்கான கடைகள் இருக்குது. இதில் இடப்பக்கம் அப்படியே பார்த்து கொண்டு வாங்கோ. விரைக்க வேலை பக்கம் காட்டுறோம். இதில் நிறைய கடைகள் இருக்குது. வாடகை கொடுக்குறதுக்கோ இல்லை கொடுத்தவர்கள் விட்டுட்டு போட்டார்களோ தெரியல. தேவையானவர்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்க.
பாருங்க. சரி, நேர பாருங்க, நாங்கள் கோண்டாவில் தான் நிற்கிறோம். நேராக போக தேவையில்லை, கொஞ்சம் கட்டத்தோட திரும்ப போகிறோமே. கோண்டாவில் கிழக்கு, இதில் வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லாம் பெரிய பெரிய தொழில் இடங்கள், வியாபார நிலையங்கள். சரி, நாங்கள் இனி திருப்புவோம். வாகனம் வருது பின்னுக்கு, பார்த்து தான் திருப்போம். பின்னுக்கு வாகனம் வருது, அப்படியே திருப்புவோம். சரி, திரும்பி போட்டு சந்திக்கிறேன். சரி, இதில் பயணம் செய்யும்போது இனி இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்கோ. இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம், ஆனால் நாங்கள் அங்கே போக தேவையில்லை. கோண்டாவில் சந்தி. இதிலெல்லாம் வருங்காணிகள் இருக்குது. அதனால் இந்த இடம் மக்கள் வாழ்கிறதுக்குரிய இடம் இல்லை, மக்கள் இந்த இடத்தை விட்டு போகிறார்கள்னு மட்டும் நினைச்சிடாதேங்க. இந்த வறுமையாக இருக்கிற காணிகளினுடைய விலையெல்லாம் நெருப்பு விலை. தீக்குச்சியை பக்கத்தை கொண்டு வச்சுட்டு விலையை சொன்னாலே தீ பத்தும், அப்படியான விலையில தான் காணி விலைகள் இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோடி வரும், கோடி நெருங்கும், கோடியை தாண்டுமென்னு தான் நினைக்கிறேன். புதிய புதிய கடைகள். எனக்கு அந்த ஊர்காணொலிகள் பதிவு செய்ய விருப்பமாக, மழை விடையில மழை விட்டது பிறகு மழை விட்டுருதான் விரைவில் மாற்றம் அடைவோம். ஊர்காணொலிகளுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு விரைவில் அந்த காணொலி வரும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இடப்பக்கம் போகணும். அதுக்கு முதல் நேராக போக போகிறோம். போகும்போது வெள்ளப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க, அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. நான் இதில் ஒரு பெரிய திருமண மண்டபம், ராஜேஸ்வரி திருமண மண்டபம். சரியா? இதில் ஒரு உணவகம் இருக்குது. நான் இது வரைக்கும் இதில் சாப்பிடல. ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்கு. இப்போ சாப்பிடல, அது இப்போ கொஞ்சம் கடிமன் தெரியும் தானே. சரி, இனி இதுக்கு அங்கால அப்படியே போக வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் திரும்ப போகிறோம். உங்களுக்கு இந்த சந்தி அண்டிய பகுதிகளை உங்களுக்கு காட்டியிருக்கேன், அவ்வளோதான். இதுலேயும் ஒரு திருமண மண்டபம் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் இதையும் காட்டிக்கொண்டு போவோம். கூடுதலாக கொக்குவில், இணுவில், கோண்டாவில் பகுதி, உரும்புராயில் திருமண மண்டபங்கள் கூடுங்க. அதில் ஒரு திருமண மண்டபம். இது என்ன, இதுவும் திருமண மண்டபம் என்ன தெரியல. சரி மக்களே, திருப்புவோம். ஏன் சிரிச்சனானுண்டா, எனக்கு சிரிப்பு வந்துடுது. அது என்னதுக்கான்னு சொல்லல. நான் அதில் போய் திருப்பி கொண்டு வருவோமே. சரி, இனி திருப்பலாம். ஓய், இனி வேலை பக்கம் பார்த்துக்கணும். இந்த இடத்த பாருங்க,
இரண்டு பக்கத்திலையுமே திக்கு திக்கான கடை தொகுதிகள் இருக்குது, வருங்காணிகள் இருக்குது. ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலம் போக போக அதனுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குமென்றதில் மாற்று கருத்தே இல்லை. வருங்காணிகள் எல்லாம் வானை தொடும் கட்டடங்களாக மாறிப்போயிருக்கும். அடுத்த வாகன சுத்திகரிப்பு நிலையம் திருத்தும் கடையும் பக்கத்தில் இருக்கு. இதில் பாருங்க, உங்க கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. வந்து கேட்டு பார்த்து வாங்க. அங்கே அவரையும் எடுக்கட்டாங்கடா, அங்கே எடுக்கட்டாங்கடா, கேட்டு விடடா காட்டுறா. வணக்கம் வணக்கம். தங்களையும் எடுக்கட்டா. இப்போ இதால் நீ வேலை பக்கம் இருந்தால் பார்த்தீங்களா, இதில் ஒரு நாச்சார் வீடு, வடிவான வீடு. கோண்டாவில் சந்தையை பார்க்கணும்னு யோசிக்கிறவர்கள் இந்த காணொலியை பார்த்து மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றதில் மாற்று கருத்தே இல்லை. திரும்ப நாங்கள் கோண்டாவில் சந்தைக்கு வந்துட்டோம். இதால் நீ வேலை பக்கம் திரும்பி போக போகிறோம். சரியா, போகும்போது இந்த பகுதியை பார்த்து கொண்டு போவோம். சரியா, இப்போ நான் நிற்கிறது கோண்டாவில் சந்தி. இதாலே நீ உப்புமடம் பிள்ளையார் கோயில் அந்த பகுதிக்கு போக போகிறோம். இன்றைக்காரு கவனி போட்டு இருக்குதான் போல. என்ன இந்த வீதியினுடைய இரண்டு பக்கமுமே பார்த்து கொண்டு வாங்கோ. இன்னும் நாங்கள் 1.9 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். இரண்டு பக்கங்கள்லேயுமே தொடர்ச்சியாக கட்டடங்கள் தான். வருங்காணிகளை பார்க்கறது குறைவாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டு வர இதில் ஒரு வருங்காணி. ஆனால் குறைவாக தான் இருக்குது, சரியான குறைவாக இருக்குது. பார ஊர்தி உரிமையாளர் கூட்டுறவு சங்கம். நான் இதில் ஒரு நல்ல பெரிய வீடு. இதில் இடப்பக்கம் பாருங்க, இந்த பூச்சாடி வச்சு நல்ல வடிவ அலங்கரிச்சிருக்கிறார்கள் இந்த வீட்டு பகுதி. உண்மையாக இப்படி தான் இருக்கும் நம்ம வீடுண்டா, நல்ல வடிவாக இருக்குது. இதில் ஒரு கோயிலும் இருக்குது. எனக்கு ஆசை ஒரு நாச்சார் வீடு மாதிரியான அமைப்பில் வீடு கட்டணும். இப்போ அது மாறிக்கொண்டு போகுது அப்படி இல்லாமல். ஆனால் அது அப்படி வந்தால் நல்லா இருக்கும். என்னுடைய கருத்து அதுதான். எனக்கு கட்டுற வீட்டை அப்படி கட்டுவோம். இதில் வேலை பக்கம் பாருங்கோ கட்டடத்தை. சிவபூமி பாடசாலை. சரி, இதால் நாங்கள் வேலை பக்கம் போவோம். இடப்பக்கம் போனால் பொற்பதி வீதி. அங்கே ஏற்கனவே போய் காணொளி பதிவு செய்திருக்கேன். இதில் இடப்பக்கம் பாருங்க ஒரு மண்டபம். இதில் இருக்கிறது கோவில். என்ன கோவில் என்ன? அரசடி பிள்ளையார் கோயில் அடிக்க வந்துட்டோம். பாருங்கோ, பெரிய ஆலமரம். அவ்வளோ பெரிய ஆலமரம் பார்த்தீங்க. சரி, எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை தொடங்குறோம். இதில் இடப்பக்கம் இருக்கிற கோயிலை பாருங்கோ. இது கோண்டாவில் பிரதேச வைத்தியசாலை. வெள்ளி மலரே பாருங்க மக்களே, அந்த கோயிலை தாண்டி வேற இந்த இடத்துல எவ்வளவு குப்பையை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். எவ்வளவு குப்பைன்னு. ஐயோ, இந்த குப்பை ஓடுறதுக்கு ஒரு முடிவு இல்லையா என்பதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் மக்கள்? நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய கருத்தை. இதில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. என்ன கட்டடம்னு தெரியல. பெரிய கட்டடம் வந்து கொண்டு இருக்குது. அடுத்தது இந்த பகுதியை பாருங்க. இந்த
கொடி நிறைய இடங்களில் படர்ந்து நிற்குது. அடுத்தது இந்த இடம் மரங்களோட, அதே மாதிரி பனை மரம், வெவ்வேறு மரங்கள் நிற்குது, இயற்கை சூழலோடு இருக்குது. அடுத்தது இடப்பக்கம் ஒரு வீடு. சரி, இனி இப்படியே நேராக பார்த்து கொண்டு போகும். இந்த பகுதியில் இடப்பக்கம் பாருங்க, யாழ்ப்பாணம் கோண்டாவில் சிசி தமிழ் கலவன் பாடசாலை. சரி, இப்படியே நேராக போவோம். இன்னும் 900 மீட்டர் பயணம் செய்வோம். பார்த்து கொண்டு வாங்க. இதில் ஒரு சனசமூக நிலையம் இருக்குது, ஞானவீர சனசமூக நிலையம். ஒரு வீதி பயணம் தான் இது. இந்த பயணத்தில் நீங்கள் பார்க்க விரும்பிய சில இடங்களை பார்த்துருக்கலாம். இந்த இடப்பக்கம் அரச மரத்துக்கு கீழே ஒரு கோயில். நாங்கள் பாருங்க, தொடர்ந்து கடவை, அண்டவாளம். வெள்ளி மலரே வெள்ளி மலரே. இந்த வேலை பக்கம் ஆசையா கட்டிடம். கட்டடம் என்றுதான் வெறுமென்று சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கூடுதலாக நாங்கள் கட்டிடம் என்று தான், நான் கூட பல இடங்களில் கட்டிடம் என்று பயன்படுத்துகிறேன். நான் அவர்களை வாழ்த்தோணும், ஏன்னு சொல்லுங்க அப்போ. அதில் தமிழில் எழுதி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா. தமிழில் எழுதுகிறவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். இதில் இடப்பக்கம் இருக்கிறது கோண்டாவில் இந்து கல்லூரி. இந்த பள்ளிக்கூடத்தை யார் யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. நேர பாருங்க மக்களே, இந்த வீதியில் வலப்பக்கம் ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது. அந்த பக்கம் பாருங்க, அந்த வீட்டுக்கு போகிறதுன்னு சொன்னால் ஒரு பாலம் மாதிரியான அமைப்பு இருக்குது. இதே மாதிரி தொடர்ச்சியாக அந்த வரிசைக்கு பாருங்க, நிறைய பாலம் மாதிரியான அமைப்பு இருக்குது. அந்த வாய்க்காலோட நிறைய மரங்கள் நடப்பட்டிருக்குது. வலப்பக்கம் பாருங்க, உங்களுக்கு விளங்குதா? எப்படி பார்த்தீங்களா? இந்த பாலம் மாதிரி இருக்கிறத விட மரங்கள் நடப்பட்டு நல்ல சோலையாக சிறப்பாக இருக்குது. 2 பக்கமுமே மரம் இல்லை, ஒரு பக்கம் மட்டும்தான் நடப்பட்டு இருக்குது. வித்தியாசமான தோற்றமாக இருக்குது. 2 பக்கம் நின்றா இன்னும் வித்தியாசமாக இருக்கும். அதில் இடப்பக்கம் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலை காட்டுங்க. நம்ம என்ன கோயில்? பிள்ளையார் கோயில். அரசடி பிள்ளையார் கோயில். அப்போ அதில் இருந்த கோயில் என்ன கோயில்? நாங்கள் வரைக்கும் அதில் ஒரு ஐயா சொன்னார், அதுவும் அரசடி பிள்ளையார் கோயில். ஆனால் அது அரசடி பிள்ளையார் கோயில் இல்லை போலுங்க. இதில் இருக்கிறது என்ன கோயிலுண்டா, கோண்டாவில் பிள்ளையார் கோயில். அரசடி என்றது இதில் பெயர் பலகையில் இல்லை, பெயரில், அதாவது கூகுள் வரைபடத்தில் இல்லை. சரி, நேர பாருங்க. இதுல எல்லாம் 2 பக்கமுமே கடை தொகுது. இதுல ஒரு பெரிய கட்டடம் இருக்கு பாருங்க. இப்படி நிறைய கட்டடங்கள் வரும், நிறைய தொழில் முயற்சிகள் உருவாகும். பார்த்தீங்களா, தொடர்ச்சியா மரங்கள் நடப்பட்டு இருக்குது அந்த வாய்க்கால் ஓரத்தில். இது யார் நட்டார்களோ தெரியாது, ஆனால் உண்மையிலே வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். இது பிரதேச சபையால் நடப்பட்டதா அல்லது இந்த ஊரவர்களால் நடப்பட்டதா அல்லது தனிநபர்களால் நடப்பட்டதா அல்லது நண்பர் குழாமால் நடப்பட்டதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நட்டவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். அவர்கள் இல்லாத காலத்திலேயும் இந்த மரங்கள் அவர்களுடைய பெயர்களை உச்சரிக்கும். சரி, நாங்கள் இப்போ உப்புமடம் சந்தைக்கு வந்துட்டோம். நான் உப்புமடம் சந்தை இந்த கோயிலை சுற்றி கொண்டு வருவோம். நேராக போய் சுற்றி கொண்டு வருவோம். ஐயோ, சரி. உப்புமடம்
பிள்ளையார் கோயில் இது. இந்த கோயிலை சுற்றுவோம், கோயிலை பார்த்துக்கணும். சரி, இது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதி. இதில் இருக்கிறது தான் உப்புமடம் பிள்ளையார் கோயில், ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் கோயில். சரியா? இந்த பாருங்க எவ்வளோ வாகனங்கள். இதில் திருப்புறதே பெரிய சிரமம்ப்பா. வீதியை கடக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்யணும். காத்திருப்பது தான் ஒரே வழி. ஐயோ, போகவும் யோசனையாக இருக்குது. போனால் வந்து தட்டி விட்டுருவார்கள்னு யோசனையாக இருக்குது. பின்பக்கமும் பார்க்கணும், முன்பக்கமும் பார்க்கணும். சரி, நாங்கள் வீதியை கடந்து திரும்ப இந்த வீதிக்கு வந்துட்டோம். இனி நாங்கள் திரும்ப ராசபாதையில் இருக்கிற கோண்டாவில் சந்தி நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். போகும்போது வரைக்கு ஏதாவது காட்டாமல் தவற விடப்பட்ட இடங்கள் இருந்தால் அதை காட்டுறேன். சரி மக்களே, நாங்கள் வந்த இடத்துல தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குதாம். எங்களை போக வேண்டாம் என்று பாதை மூடியாச்சு. அதனால் காத்திருந்து தொடர்ந்து போகிறதையும் உங்களுக்கு காட்டி கொண்டு விடைபெறப்புறோம். பார்த்தீங்களா, எங்களுக்கு எவ்வளோ பாக்கியம் வேலை செய்துண்டு. நாங்கள் பாக்கியசாலிகள். என்னடா இது தொடர்ந்து பார்க்குற பாக்கியசாலியான்னு கேட்கக்கூடாது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கொண்டே இருப்பார்களே. சரி, தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. கோண்டாவில் தொடர்ந்து நிலையத்தில் நின்று தான் வரும். ஓம் உடனே தூக்கணும். விளையாடி நான் சுழண்டு போ. சரி, பரவாயில்ல. தொடர்ந்து மக்களுக்காக வந்தது சரியான நேரத்துக்கு. அப்போ அதை காட்டி போட்டு போகிறோம். சரி மக்களே, இன்றைய நாளில் இந்த காணொலியில் ராசபாதையில் இருக்கிற இருபாலை சந்தியில் இருந்து யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் இருக்கிற உப்புமடம் பிள்ளையார் கோயில், உப்புமடம் சந்தி வரைக்கும் போய் வந்திருக்கிறோம். இந்த பயணத்தில் சில இடங்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். கதைத்தது குறைவாக இருந்திருக்கும். அது கதைச்சது வந்து காணொலியில் நான் கதைச்சு கொண்டு தான் இருந்தேன். ஆனால் மக்களோட கதைச்சது குறைவாக இருந்திருக்கும். எனவே இன்றைய இந்த காணொலியை பார்த்த நீங்கள் பார்க்கணுமென்று யோசித்த இடங்கள் ஏதாவது இதுக்குள்ளே வந்திருந்தால் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்கள். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.